Welcome to Abbas Mathematics. Dear students, Statistics, 10th Standard, Example 8.110. தமிழ்லேயும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இது 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் சம்மு. முதல் எண் இயலெண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி காண்க. சராசரி மீன் அண்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சிக்மா என், நீ செகண்ட் சார்ட்டில் படிச்சிருப்ப. சிக்மா என் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் எண் இயலெண்களின் கூடுதல் n இன்ட்டு n + 1/2. அதுக்கடுத்து ஸ்கொயர்ஸ், வர்க்கங்களின் கூடுதல் n இன்ட்டு n + 1 2n + 1/6. இது ஃபார்முலா, இந்த சம்முக்கு பயன்படக்கூடிய ஃபார்முலா. தீர்வு சராசரி தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை. இது எழுதாட்டாலும் பரவாயில்ல. இது என்னது? சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ், சிக்மா என்ன தான் இங்கே எக்ஸ்ன்னு சொல்கிறோம். கூடுதல் சிக்மா ஆர் சம்மேஷன். இப்போ உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே சம்மேஷன் சொல்கிறா. சிக்மா நாங்கள் பழைய காலத்தில் சிக்மான்னு சொல்லுவோம். 1 + 2 + 3 + and so on + n பை n. இதுக்குள்ள ஃபார்முலா இந்த இங்கே சொன்ன ஃபார்முலா தான், n இன்ட்டு n + 1/2. அப்போ அதுக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். ஆல்ரெடி பை n இருக்குது. திஸ் n கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு உனக்கு என்ன கிடச்சிருக்கு? n + 1/2ன்னு கிடச்சிருக்கு. அவ்வளவுதான். அதுக்கடுத்து விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரினா வேரியன்ஸ். இது ஏற்கனவே நம்ம இந்த ப்ராப்ளம் போடும்போது படிச்சிருக்கோம். சிக்மா x² பை n மைனஸ் சிக்மா எக்ஸ் பை n ஹோல் ஸ்கொயர். இது x². அதுதான் இங்கே மேலோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். அந்த ஃபார்முலா சிக்மா n² ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் and so on ப்ளஸ் n² பை n மைனஸ். இப்போ நான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் ஏற்கனவே எக்ஸ் பார். அதை டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ என்ன செய்யணும்னாக்கா அதுக்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். எதுக்குள்ள ஃபார்முலா? அதுக்குள்ள ஃபார்முலா இந்த இருக்குல்ல, 1² 2² 3² ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா n இன்ட்டு n + 1 2n + 1/6. ஆல்ரெடி இருக்கிற n அப்படியே போட்டாச்சு. மைனஸ் n + 1/2 ஹோல் ஸ்கொயர். திஸ் n கேன்சல் பண்ணிட்டேன். n + 1 இன்ட்டு 2n + 1 பை இந்த 6 வந்து 2 இன்ட்டு 3ன்னு எழுதியிருக்கேன். இது n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன செய்யலாம்னா n + 1/2 n + 1/2 டேக்கன் அவுட் சைட், அதை வெளில எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது 2n + 1/3 மைனஸ் n + 1/2. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்க பெருக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை அப்படியே வச்சுக்க. அப்போ 2 3 ஆர் 6 3 6. இதை இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 2n + 1 மைனஸ் 3 இன்ட்டு n + 1. இதை உள்ளக்க மல்டிப்ளை பண்ணோம்னா 4n + 2. இதை உள்ளக்க மல்டிப்ளை பண்ணோம்னா 3n மைனஸ் 3. இப்போ என்ன செய்யலாம்? இது 4n மைனஸ் 3n ஈக்குவல் டு n கிடச்சிரும். இது 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு -1 கிடச்சிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. n 2 இன்ட்டு 6 12. இது n + 1 n - 1. இதுக்குள்ள ஃபார்முலா n + 1 n - 1 என்னது? நீங்கள் 10th படித்த அல்ஜிப்ரா. a² - b² ஈக்குவல் டு a + b a - b. a² - 1² a² - 1² கிடைக்கும். 1² 1 தான். அப்போ சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸு, விளக்க வர்க்க சராசரி. அதான் சிக்மா² வேரியன்ஸு, விளக்க வர்க்க சராசரி n² - 1/12. அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம கேட்டிருக்கிறது முடிஞ்சு போச்சு. ஒருவேளை நமக்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு ஒரு கேள்வி அதிலே கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கணும். என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காக அதைத்தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். விளக்க வர்க்க சராசரியை விட்டு திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்கன்னா இதை ஒரு ஸ்டெப்பை கண்டுபிடிக்கணும். நீ படித்த ஞாபகத்தில் விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காருன்னு நினச்சிட்டு அப்படி எழுதுனாக்கா மார்க் குறைஞ்சு போயிடும். அதனால இந்த விளக்க வர்க்க சராசரிக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிடும்? சிக்மானா திட்ட விளக்கம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்
அது கிடச்சிடும். அதுக்கு அப்படியே ரூட்டு போட வேண்டியது. அப்படியே ரூட் எடுத்துட்டா n² - 1 n² - 1/12 அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி 2 சம் இருக்குது. அது 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சம்மு. பாய்.